வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸ் இருக்கு. போல்ட் W35 இயர்பட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பேட்டரி லைஃப், அப்புறம் வந்து பூமெக்ஸ் டெக் பேஸ் டிரைவர்ஸ், அப்புறம் வந்து குவாட்மெக்ஸ் ENC வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வியரபிள் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடும். சரி, ஓகே. இப்போ நான் இதோட பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரைஸிங்னு வரையில இதை வந்து வெறும் 800 ருபீஸ்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து இருக்குது. வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி வந்து இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் டிசைன் உள்ள இயர்பட்ஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸ் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரையில் ஒரு 2000 ருபீஸ் இயர்பட்ஸில் எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமோ கிட்டத்தட்ட இந்த இயர்பட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரான தாறுமாறான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இது வந்து 800 ருபீஸ் இயர்பட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இதோட ஹிஞ்ச் தான். இதோட ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா செம ஸ்டிஃபாக வந்து இருக்கு. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க எந்த இயர்பட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிஃபான ஹிஞ்ச் வந்து இருக்காது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில நமக்கு வந்து பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான 2 டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் ஃபினிஷ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில இயர்பட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்டில் நல்ல ஒரு ஆங்குலரான டிசைன் கொடுத்துருக்கனால பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ், நீங்கள் தான் பார்த்து செக் பண்ணிக்கணும். அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டிஸ்பிளேல வந்து இதோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் கலர்னு வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதில் இந்த இயர்பட்ஸில் மட்டும் தான் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, SBC அண்ட் AAC. பரவாயில்ல, நான் ஆக்சுவலி வந்து இதோட ப்ரைஸ் வெறும் 800 ருபீஸ் இருக்கனால இதில் வந்து AAC ஆடியோ கோடெக் வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நமக்கு வந்து AAC ஆடியோ கோடெக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 48 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான வேற லெவல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல வந்து 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ENCக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்காங்க. அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து போல்ட் W35 இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mmக்கான ஒரு டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்கிற மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா டியூன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சில டைம்ஸ் மட்டும் லைட்டாக கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கம்ப்ளைண்ட்மே வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங்னு வரையில நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கும் போது இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹100 இன்க்ரீஸ் ஆகி ₹900 வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ ₹900க்குமே இந்த இயர்பட்ஸ் வந்து 100% வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோடாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள், இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் கிளாரிட்டி 4ஓட வீடியோ வந்து வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.